நான் எப்படின்னா சோஷியல் மீடியா பக்கமே வராதவ. ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவைட்டு வந்து எட்டி பார்த்துட்டு போகிறவ. என்னையே ஒரு சோஷியல் மீடியா சேனல் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு ஒன்று உருவாக்கியிருக்குன்னா அது டிவிக்கே. 4ஆந்தேதி அதிர்ச்சி எனக்கு, டிவிக்கே வின் பண்ணிடுச்சின்ட்டு. எப்படிடா வின் பண்ணுச்சு அப்படின்னு நான் போய் சோஷியல் மீடியா பார்க்கல. வெறும் யூடியூப் சேனலுங்க பார்க்குறத விட அதை கூட ஷார்ட்ஸ் பார்க்க மாட்டேன். இது எனக்கு அப்படியே ஒரு ஷாக்காக இருந்தது. எப்படி வின் பண்ணீங்க அப்படின்னு சுற்றி கேட்க எல்லோரும் நானும் டிவி கேக்கு தான் ஓட்டு போட்டேன், விசிலுக்கு ஓட்டு போட்டேன். ஏன்னு கேட்டால் பாதி பேர் அவங்க ரசிகர்கள், பாதி பேர் 3 கட்சியும் பிடிக்கல, அதனால் போட்டோணும். சரி, இது ஓகே. மற்றவங்கள கேட்டால் சேஞ்ச் வேணுன்றாங்க. இன்னும் சில பேரை கேட்டால் அவங்க எல்லாரும் ஊழல் தானே பண்ணுறாங்க, இவங்களும் பண்ணட்டும் கொஞ்ச நாளைக்கு. ரொம்ப ஊழல் பண்ணாங்கன்னா அடுத்த வருஷமே நமக்கு இன்னொரு திருப்பி டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு பிளான். இதெல்லாம் கேட்கும் போது எலெக்ஷன்னா இவ்வளோதானா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. ஒரு எலெக்ஷன்னா எதுக்கு நம்ம ஓட்டு போடுறோம், ஓட்டு போடுற கட்சி என்ன பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. அதனால தான் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. டிவி கேக்கு ஓட்டு போட்ட எல்லாரையுமே பல மக்கள், போடாத மக்கள் எல்லாம் கேட்குற ஒரே கேள்வி, நீங்கள் யோசித்து தான் போட்டிங்களா? எதை நம்பி அவர் எதனா புதுசாக கொண்டு வருவார், நாட்டை இப்போ முன்னேற்றிடுவார் அப்படின்னு எதை நம்பி ஓட்டு போட்டிங்க? அவர் பேச்சில் மயங்கியா, இல்லை எதுக்காக ஓட்டு போட்டிங்கன்ற ஒரு கேள்வி வருது. இந்த கேள்விக்கு நீங்கள் கொடுக்குற இந்த பதில் எல்லாம் சரியான பதிலாக இல்லை. அதனால தான் மறுபடியும் நீங்கள் யோசித்து போடலை, நீங்கள் ஏதோ ஒரு குழப்பத்தில் போட்டுட்டீங்க, உங்களெல்லாம் மைக்கி போட வச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு பதில் டிவி கேக்கு ஓட்டு போடாதவங்கிட்டேருந்து வருது. உங்களை பல பேர்களில் வர கூப்பிட்றாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலான்னு தான் நான் இந்த வீடியோவை போட்டேன். ஏன் போட்டிங்க? உங்களுக்குன்னு மனசில் ஒரு கற்பனை இருந்திருக்கும், டிவி கேக் போட்டால் இதெல்லாம் பண்ணுவாருன்ட்டு. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். எனக்கு தெரியணும், எதுக்காக டிவி கேக் போட்டிங்க, அவர் என்ன மாற்றத்தை கொண்டு வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க. நீங்கள் இதை தெளிவாக சொல்லும்போது உங்கள் கேள்வியை இந்த மாதிரி எதுக்கு போட்டிங்க, யோசிக்காமலே போட்டிங்கன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு பதிலாகவும், டிவிக்கு கட்சிக்கு அவங்க நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்றதுக்கு ஒரு பதிலாகவும் இருக்கும். டிஸ்கஸ் பண்ணலாம்.